ஹலோ மக்களே! சம்மர் லீவ் விட்டாச்சு. குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக் கேட்டு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்களா? அப்ப இந்த ரெசிபி உங்களுக்காக தான். ரொம்பவே புரோட்டீன் ரிச்சான வெஜிடபிள் போண்டா தான் வந்து செய்ய போறோம். காய்கறிகள் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட அவங்களுக்கே தெரியாம காய்கறிகள சேர்த்துரலாம். 1 கப் நெறையா பாசிப்பயிர நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா ஊறிடும். இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல கொஞ்சமா கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க ஜாஸ்தியா காரம் சாப்பிடுவாங்கன்னா, நீங்க பச்சை மிளகாய் அதிகமா சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாசிப்பயிர சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இன்னைக்கு நான் இஞ்சி பூண்டு விழுதா வந்து சேர்த்துட்டேன். நீங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2டே 2 பல் பூண்டு சேர்த்தா போதும். ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுதோட டேஸ்ட் அதிகமா இருக்கும். தண்ணி இல்லாம நல்லா ஃபைனா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்புல இருக்க தண்ணியே வந்து போதுமான அளவு. இதில நான் பொடியா நறுக்குன வெங்காயம், குடைமிளகாய், கூடவே கேரட், கோஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்க இதில வந்து பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியா நறுக்குன காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கோங்க. பெசஞ்சிட்டு 2டே 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தா போதும். ஜாஸ்தியா கடலை மாவு சேர்க்கக்கூடாது. கடலை மாவு அதிகமா சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போண்டா வந்து ரொம்ப அழுத்தமாயிடும். சாஃப்ட்டா இருக்காது உள்ள. நீங்க சேர்க்கிறப்ப முதல்ல 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பெசஞ்சு பாருங்க. ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க இன்னொரு ஸ்பூன் சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி போண்டாவ போடுறப்ப நல்லா சாஃப்ட்டா வந்து கீழ விழுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி விழணும். அப்பதான் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலன்னா இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. காரம் வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 பக்கமும் பொன்னிறமா ஆகுற அளவுக்கு பொரிச்சு எடுத்தீங்கன்னா, வெளிய நல்லா மொறு மொறுன்னு உள்ள கிரிஸ்பியான ஒரு புரோட்டீன் ரிச் பாசிப்பருப்பு போண்டா ரெடி ஆயிடும். இந்த சம்மர்ல குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இத செஞ்சு குடுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். இத நீங்க தோசை மாதிரியும் வந்து ஊத்தி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.